ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செய்வேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த குழம்பு செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி நல்லா முள் கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எதுவும் பூச்சிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதோட அளவு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி அதோட பேஸ்ட்டோட பாதி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகம், வெந்தயம் பொடி இதை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நான் மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன்னு. நீங்களும் இதே மாதிரி சேர்த்து சமைச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவுக்குள்ளே இதை நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது கையாலேயே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மண்கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் காஷ்மீரி ரெட் சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலருக்காக. இந்த எண்ணெயிலே நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதால குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயெலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, கத்திரிக்காயெலாம் உடஞ்சிடும். நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காவை ஆட் பண்ணதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பாதி மசாலா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், மீதி பாதியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி சேர்க்கறதால குழம்பு நல்லா திக்காக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களோட குழம்புக்கான திக்னஸ்க்கு ஏற்றதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ண விட வேண்டியது தான். நான் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் மீதி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.